என்ன 100 வருஷத்துக்கு முன்னோக்கி வாழ்ந்தவங்க என்ன இதுக்காண்டி இந்த கதைகள்லாம் சொல்லும்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களே எவ்வளோ நல்ல தைரியமாக இருக்காங்க. நம்ம வந்து இந்த நூற்றாண்டில் இருக்கோம், அப்போ நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு தான் நமக்கு கதையெல்லாம் சொல்லுவோம். ருக்மிணி லட்சுமதி அவங்க தாத்தானா ரொம்ப பெரிய செல்வந்தராம். ஏன்னா பெரிய நிலக்கிழாருன்னு சொல்லுவாங்களாம். அப்படி ஒரு பணக்கார குடும்பமா. அது மாதிரி இவங்க அப்பாவும் நல்ல பணக்கார குடும்பம் தான். அப்போ பையன் பொண்ணு இவங்கெல்லாம் இருக்காங்கப்பா. அந்த காலத்தில் வந்து பிள்ளைங்கள்லாம் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்கலாம். கரெக்டாக வந்து எங்களோட அண்ணன் பேர் வந்து சுந்தரராஜன். அவருக்கு வந்து 10 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்களாம். 7 வயசு பொண்ணை பார்த்து அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அடுத்தால வந்து 5 வயசு யாருக்கு நம்ம ருக்மிணி லட்சுமதி கரெக்டாக 5 வயசு. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் மாப்பிள்ளை சொல்லி வச்சு மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருக்காராம், நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து ருக்மிணி லட்சுமதியோட அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்காருல, பொண்ணு சின்ன பொண்ணாக தானே இருக்கு, அவளை நீ படிக்க வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்படியே பேசியிருக்காரு. பேச வீரேச பந்துரு அவர் பேர். அவர் வந்து பேசியிருக்காரு, இந்த வயசுல எது கல்யாணம், படிக்க வச்சா அவன் நல்லா படிப்பாளே அப்படின்னு சொன்னோன்னே இவர் மனசு கொஞ்சம் மாறி சரி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் வேண்டாம். அப்போ அவர் அந்த வயசுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்தா இவங்க படிச்சிருக்க முடியாதுல்ல, கல்யாணம் வேண்டாம் முடிவு பண்ணிட்டு படிக்க வைக்காரு. படிக்க வைக்கும்போது வந்து இவங்களோட அண்ணன் மகா இருக்கலாம், அண்ணன் பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 7 வயசு தானே, அவங்களையும் கூப்பிட்டு போய் அவங்க பேர் ராஜாமணி 2 பேரையும் சேர்ந்து பக்கத்தில் ஒரு கிறிஸ்துவ கல்லூரியில் வந்து படிக்க வைக்காங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்காங்க. அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்க வைக்காங்க. இவங்க சின்ன வயசுலேயே எப்படின்னா பயங்கரமாக நல்ல படிப்பு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லட்சுமணி பேசுறது பல மொழிகள். நம்ம வந்து டீச்சர்ஸ் டே எதுக்காண்டி கொண்டாடுறோம், ராஜாஜி யார் பேர் சொல்லுங்க, அவர் பேர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் மாணவியா இவங்க. ராதாகிருஷ்ணன் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இவங்க படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப சரளமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னொருத்தர் உண்டார் பேர் வந்து சரியா ஞாபகம், அவர் வந்து சாஸ்திரி டங் அப்படின்னு வருமா. அவர் பேசுறதே ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசுவாங்க. அதனால தான் அவருக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட படித்ததுனால இவங்க என்னென்னா சரளமாக இங்கிலீஷில் எழுதுறது, இங்கிலீஷில் லட்டு எழுதுறது, ரொம்ப அப்படி நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுறது, அந்த புலமையெல்லாம் வந்து சின்ன பிள்ளையிலே இவங்களுக்கு தெரியுமா. அப்போ வந்து என்னன்னா இந்த லட்சுமிபதி அப்படிங்கிறவர் வந்து இவங்க வீட்டு போர்ஷனில் குடி போகுதாங்க. அவருக்கு என்னென்னா அவருக்கு 15 வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சிட்டு. எத்தனை வயசுல? 15 வயசுல. 15 வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சு 3 பிள்ளைங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்குது. அவருக்கு மொத கல்யாணம் முடிச்சிருக்கோம்னா அந்த பொண்டாட்டி பேர் வந்து சீதா அப்படிங்கிறவங்களும் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. முடிச்சிருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அந்த சீதாங்கிற பொண்ணு 3 பிள்ளைங்க பிறந்தோடனே இறந்துட்டாங்க. இறந்தோடனே இவர் தனிமையாக இருக்காரு, ஒரு மருத்துவராக இருக்காரு, நூல் நிலையம் வச்சுருக்காரு. அப்போ வந்து ருக்மணி வந்து இவங்களை பார்த்த உடனே மெச்சூராக இருக்காங்கல்ல, நல்ல டேலண்டாகவும் இருக்காங்க, நல்ல குணமாகவும் இருக்காங்க. அவங்க மேலே ஒரு காதல் வருது. காதல் வந்தோன்னே இந்த காதலுக்கு நிறைய எதிர்ப்பு வருது. ஏன்னா வந்து லட்சுமிபதிக்கு வயசு 32, இவங்களுக்கு வயசு 19. அப்போ பயங்கர எதிர்ப்பு வருது. அவங்க அப்பா வந்து இல்லை நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து பிடிவாதமாக இல்லை நான் அவரை தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது இவங்க அப்பா வந்து தவறிடுறாங்க. அப்புறம் வந்து அண்ணன் வந்து சரியான பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் இல்லை. அப்போ இவங்க சித்தப்பா வழியில் வந்து இவங்க போய் சேர வேண்டியிருக்கு. சித்தப்பா கண்ட்ரோலில் இவங்க இருக்காங்க. அப்போ இவங்க சித்தப்பா இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்காங்க. உங்க கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்னென்னா இல்லை நான் முடித்தா வந்து லட்சுமிபதி தான் முடிப்பேன் அப்படிங்கிறதுல அவங்க பிடிவாதமாக இருக்காங்க. அப்போ எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களா பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. கல்யாணம் முடித்தோடனே இவங்களோட எந்த ஒரு இதுக்குமே வந்து லட்சுமிபதி வந்து தடையே போடவே இல்லையா. அதுக்கப்புறம் படிக்க வச்சுருக்காரு, மேற்கொண்டு படிக்க வச்சு அதுக்கப்புறம் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காங்க. டாக்டருக்கு 2 வருஷம் படிச்சுட்டாங்களாம். 2வது வருஷம் போகும்போது வந்து குழந்தை உண்டாயிருக்காங்க. அப்புறம் மேற்கொண்டு கல்வியை தொடரும்ல அப்படின்னா நிறைய படிப்பு டிகிரிலாம் முடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் போய் வந்து இங்கிலீஷ்லேயே பேசுறது. 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பெண்களே வெளியில் வரக்கூடாதுலாம், இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டில் போய் பேசியிருக்காங்க. இந்த நாட்டில் உள்ள பெண்கள்லாம் எவ்வளோ சுதந்திரமாக இருக்காங்க, ஆனால் எங்கள் நாட்டில் உள்ள பெண்கள் வந்து இவ்வளோ சுதந்திரம் கிடைக்கல, அவங்களும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வேண்டுறேன், நீங்களும் எனக்காண்டி பண்ணுங்க, நாங்களும் இதே மாதிரி சுதந்திரம் பெற்றுருவோம் அப்படின்ட்டாங்க. நான் சரி வீட்டுக்குள்ளே இருக்கணும், படிக்க போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, இப்படி நிறைய இருக்கா. ஜப்பான் வரைக்கும் போயிருக்காங்க அந்த காலத்திலே. ஏன்னா அப்போ வந்து வெளியிலே போகக்கூடாதுன்னு இருக்குமோ அப்பவுமே இவங்க ஜப்பான் வரைக்கும் போயிருக்காங்க. எல்லா பக்கம் பேசுவாங்க. இந்த மகிழா மண்டல சங்கம் அப்படிங்கிற இயக்கம் வந்து எப்படின்னா இந்த இளைஞர்கள் அப்புறம் ஒன்று திரட்டி வந்து இளைஞர்களை பூரா போராட வைக்கணும் சுதந்திரத்துக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீட்டிங் போட்டிருக்காங்க. மீட்டிங் போட்டு பேசும்போது வந்து சைமன் கமிஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டாங்க. போராட்டம் நடந்து இந்த காலேஜ் பையங்க எல்லாரும் இந்த மீட்டிங்கில் கலந்துட்டாங்களா. அப்போ இந்த காலேஜில் வந்து பிரின்சிபால் மறுபடி என்ன பண்ணாரு, எல்லாரையும் கூப்பிட்டு யாரெல்லாம் அந்த மீட்டிங்கில் கலந்துட்டாங்க அவ்வளோ வாங்கடா அப்படின்னு இருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர் போயிருக்காங்க. அவ்வளோ பேர் பையனை கட்டு நீ எப்படி மீட்டிங் போய் கலந்துக்கிட அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க.
இப்போ நேராக வந்து இவங்க வந்துட்டாங்க, காலேஜுக்குள்ள வந்துட்டாங்களா இருக்குமணி. அப்போ ரொம்ப கம்பீரமாக போல்ட்டாக இருப்பாங்களாம். ராஜாஜி இருக்கார் தெரியுமா, நம்ம சுதந்திரத்துக்கு அவர் கூட போயிருக்காங்க. போயிட்டு சார் நாங்கள் தான் மீட்டிங் நடத்தினோம், அதுக்குள்ளே ஃபைனை பண்ணாங்க, நாங்கள் கட்டியிருந்தோம், ஆனால் மாணவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்ககிட்டே நீங்கள் வசூல் பண்ணுறீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காசு கொடுக்கறாங்க. அப்போ மாணவர்கள் சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் தான் வந்தோம், நாங்கள் தான் கொடுப்போம் அப்படின்னு அவங்க காசு கொடுத்தாங்க. அப்போ வந்து பிரின்சிபால் பார்த்துட்டே இருந்தாராம். அப்போ இவ்வளோ இளம் வயசுலேயே இவ்வளோ பையங்க பூரா சுதந்திரத்துக்காண்டி இவ்வளோ பாடுபடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையில இருந்து ஒரு 5 ரூபா, 5 ரூபா அப்போ பெரிய விஷயம் இல்லாமா, இப்போம்னா 5 ரூபாய்க்கு மதிப்பே இல்லை. அப்போ 5 ரூபா எடுத்து போட்டு நானும் எனக்கு வந்து சுதந்திர போராட்ட நிதிக்காண்டி தரேன், இதை எல்லாமே சேர்த்து நீங்கள் சுதந்திர போராட்டத்துக்காண்டி வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அப்படி ஒரு எழுச்சி, ஒரு மாற்றம், ஒருத்தவங்க சிந்தனையிலே மாற்ற மாதிரி அவங்களோட தைரியம் இருந்துச்சான். இவங்க வந்து சுதந்திரத்துக்கு முன்னக்கூட்டியே நிறைய பதவிகள்லையும் இருந்திருக்காங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பதவிகளும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகும் பதவி எடுத்திருக்காங்க. அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. அமைச்சராக இருக்கும்போது என்னன்னா நேர தெருவில் நடந்து வருவாங்க, குப்பையாக கிடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக வாரம் எடுத்து பெருக்க ஆரம்பிச்சுருவாங்க, என்ன எப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லா பெண்களும் இறங்கி அவங்களும் பெருக்க ஆரம்பிச்சுருவாங்க. நாடுனா சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், நம்ம தான் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு. இது வந்து ஆட்சியாளர்கள் கூட சரி இதே மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுத்துச்சான். அப்போ வந்து இவங்க மீட்டிங் போடுறது நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. சுதந்திரத்துக்காண்டி பேசுவாங்கல்ல, பேசும்போது சிபிஐ ஆஃபீஸர் கூட இவங்களை பின்தொடர்ந்துட்டே இருப்பாங்க, என்ன பேசுகிறாங்க என்ன யாருன்னு. ஒரு கூட்டம் வச்சுருக்காங்க, 2 பேர்த்துக்கு மேலே அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டே கூடாது யாரும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ இவங்க என்ன 2 பேர்த்துக்கு மேலே தானே கலந்துக்கணும், 2 பேராக வரிசையாக நிப்பாட்டி வச்சு மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. பேசும்போது போலீஸ்காரங்க வந்துட்டான். போலீஸ்காரன் வந்துட்டு யார் எங்களை மீறி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிட்டு இருக்கான். அப்புறம் வந்து கூட்டத்துலேருந்து ஒரு குரல் கேட்டான், நான் தான் வெங்கட்ராமன் பேசுகிறேன், யார் என்னை மிரட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சான். ஆம்பளை குரல், யார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. ஏன்னா வந்து அவர் எதுனாலுமே அடிச்சுட்டு தான் பேசுவாங்க, வெங்கட்ராமன் ஒருத்தர் உண்டான். அப்போ அவர் குரல்ல இவங்களே பேசியிருக்காங்க, ஆண் குரல்ல. ஏன்னா அந்த பெரிய சலசலப்பு இருக்குல்ல, கம்மி பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஆண் குரல்ல பேசணும்னு போலீஸே உண்மைக்குமே அவர் தான் வந்துட்டாரா அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவ்வளோ தூரம் திறமையான. அப்புறம் போலீஸ்காரன் என்ன பண்ணியிருக்காங்க, விசில் அடிச்சிருக்காங்க. விசில் அடித்த உடனே வந்து போலீஸ்காரன் எல்லாரும் முடிஞ்சிட்டாங்க. அப்புறம் என்ன கூட்டம் நடத்துங்க என்ன யாருன்னு ஏசிருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் அமைதியான முறையில் தான் போயிட்டுருக்கோம், நீங்கள் விசில் அடிக்கவே தான் உங்களை சுற்றி கூட்டம் வந்துச்சு, அப்போ அரெஸ்ட் பண்ண வேண்டியது எங்களையா அப்படின்னு தைரியமாக கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண் வந்து எவ்வளோ தைரியமாக வாழ்ந்துருக்காங்க, எத்தனையோ பதவிகளையும் வகித்திருக்காங்க இவங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து இவங்க கலந்துக்கிட்ட முதல் பெண்மணினா இவங்க தான். அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, உப்பு சத்தியாகிரகம் காந்தி நடத்தினார்லாமா, அதில் கலந்துக்கிட்ட முதல் பெண்மணி இவங்க தான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த போராட்டத்தில் நடக்கும்போது வந்து இவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இவங்களுக்கு தந்தி வருது. உடனே நீங்கள் வாங்க அப்படின்னா இவங்க இல்லை நான் வந்து எனக்கு போராட்டம் தான் முக்கியம், என் கணவரே ஒரு டாக்டர் தான், அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவே இல்லையா. போகலை, உப்பு குவியல் அப்படியே கட்டி அடிச்சுட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது வந்து ரெண்டாவது தந்தி வருது, நீங்கள் போய் கண்டிப்பாக வரணுன்னா 2வது போய் பார்த்து வந்து திரும்பி அந்த போராட்டத்தில் தான் கலந்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைங்கள்மா. ஒரு குழந்தை வந்து சீதான்னு சொல்லணும், சீதா, ஒரு குழந்தை பிரமிளா. இப்படி வருஷம் ஒரு 10 வருஷத்துல வந்து சீதாங்கிற பெண் குழந்தை இறந்து போச்சு. அப்புறம் வந்து இன்னும் M10 ஒரு மகன் உண்டு அவங்களுக்கு. M10 வந்து ஒரு மகன் உண்டு, அந்த பையனை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் தான் அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்படி மாறி 3 குழந்தைகளையும் பறி கொடுத்தாலும் இவங்க வந்து இவங்களோட கணவர் பிள்ளைங்க இப்படி நிறைய குழந்தைகள் அவங்க வீட்டில் உண்டான். அப்போ இவங்களெல்லாம் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கீழ் ஜாதி பெண் ஒரு பெண்ணை வந்து இவங்க வந்து வேலைக்கு விட்டு அவங்கள வந்து சமைக்க சொல்லி கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் அதுக்கே எதிர்ப்பு தெரிஞ்சிச்சான். எப்படி இவங்க வந்து இப்படி அருந்து பெண்ணா அவங்க வந்து இவங்களை எப்படி நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு இவங்க வீட்டில் வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, அது அந்த காலத்தில் பெருசாக பேசப்படுச்சான். அவங்க யார் என்ன சொன்னா எனக்கு எதுவும் கரெக்ட்படுதோ அதான் செய்வேன். இவங்க போராட்டம் அங்கங்கன்னு போகிறாங்களா, வீட்டில் சமைக்கிறதுக்கு பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்திலே ஒரு பெண்ணையும் வச்சுருக்காங்க, வீட்டில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ 3 குழந்தைகளையும் என்ன பண்ணியிருக்காங்க, 3 குழந்தைகளையும் பறி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க சுதந்திர போராட்டம் இதுக்கு விடவே இல்லை. அதில் கலந்துக்கிறத வந்து விடாமல் அந்த தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துறது வைக்க கரெக்டாக வந்து இந்த சத்தியாகிரகத்தில் வந்து உள்ளத்துக்கு போட்டாங்க. இவங்களை உள்ளத்துக்கு போட்ட உடனே இவங்களுக்கு வந்து இவங்க கூட சேர்ந்து நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து கணவருக்குலாம் லெட்டர் போடுறாங்க. லெட்டர் போடும்போது என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து சிறையில் ஒன்றுமே கிடைக்கல, எனக்கு வந்து நிறைய பொருட்கள் தேவைப்படுதுன்னு அரிசி பருப்பு எல்லாம் லிஸ்ட் எழுதி கொடுக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கு கூட சேர்ந்து அத்தனை பேத்துக்கும் சேர்ந்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. அதுக்கப்புறம் எங்கள் இங்கிலீஷ் நாவல் தான் கிடைக்கி, நான் எல்லாத்தையும் படித்து சொல்லதான் இருந்தாலும் எனக்கு இந்து பேப்பரை வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்களையும் பிள்ளைங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், தேடுது, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னையாது. அப்புறம் சத்தியமூர்த்தி உப்பு கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ வந்து உப்புக்கு வரி விதிச்சிருக்காங்க ஆங்கிலேயர்கள் வந்து. அப்போ என்ன தெரியும், ஒரு ஆள் வந்து உப்பு கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். சின்ன சின்ன குழந்தைங்களாம் அவங்களே மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து உப்பு பாக்கெட்டை போய் விற்றுட்டு வருவாங்க. விற்று வந்து அந்த காசை கொடுப்பாங்க. அது வந்து சுதந்திரத்துக்கு தான்.
அப்போ சத்தியமூர்த்தி உப்பு கொடுத்தாராம். பிள்ளைங்க என்ன பண்றாங்க, உப்புக்களை கொண்டு வித்துட்டு வராங்களா கரெக்டா, அந்த உப்பை தான் சாப்பிடணும்னு சொல்லி நீங்க சாப்பிடாம இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசாரிச்சு கணவருக்கு லெட்டர் எழுதிருக்காங்க. வாழ்நாள் பூராமே இவங்க வந்து சுதந்திர போராட்டம் நாடு நாடுன்னு அதனால இவங்க வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியவே இல்லை. கணவரை பிரிஞ்சிருக்கிறது, குழந்தைய பிரிஞ்சிருக்கிறது, இப்படிதான் இருந்திருக்காங்க. இப்போ காமராஜர் ஒரு தடவை கேட்டிருக்காரு இவங்ககிட்ட, அம்மா நீ உனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லைங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னா, இல்லை இல்லை எனக்கு நாடு தான் முதல்ல முக்கியம், நான் இறக்குறதா இருந்தாலும் இந்த மாசத்துல தான் நான் இறக்கணும், அந்த சுதந்திரம் கிடைச்ச மாசத்துல இல்லை அந்த நாள்ல இல்லை அதுக்கு முந்தைய நாள்ல தான் இறக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளவு தூரம் நாட்டு மேல எவ்வளவு ஒரு பற்று இருந்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நாடு நாடு அப்படிங்கிற ஒரு முதல் அமைச்சராகவும் இவங்க தான் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து இப்ப சபாநாயகர்லாம் தெரியுங்களா, இப்போ உள்ள சபைகள்ல அது வந்து துணை சபாநாயகரா இருந்த முதல் பெண்மணி இவங்க தான். நிறைய விஷயங்கள் இவங்க வந்து முத இருந்தது அப்படின்னு சொன்னா, முத இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல அதுல அமைச்சரவையா இருந்த பெண் உறுப்பினர் இவங்க தான். அப்படி நிறைய பெருமைகள் உடையவங்க தான் ருக்மணி லட்சுமி பத்தி. இவங்களை பத்தி நீங்க இப்ப யார் கேட்டாலும் இவங்க புரியுதா, அப்போ இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மனசுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத இவங்களை பத்தி தெரியுது. ஓகேவா? வணக்கம்.